வணக்கம் நேயர்களே. ஆன்மீக விஷயங்கள் என்கிற வரிசையில் இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு என்ன பெயர்? அவருடைய பெயரை பின்னால் பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை இப்போது பார்க்கலாம். காட்டுவாசியாக இருந்தார். அவருடைய தாய் தந்தையர் அவருடைய குழந்தை பருவத்திலேயே இறந்து போய்விட்டார்கள். எனவே யாரோ அண்டை அசலில் இருந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், இப்படி அவர்களுடைய தயவில் வளர்ந்தார். காலப்போக்கில் துருதுருப்பான ஒரு சிறுவனாக இருந்தபோது காட்டு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த வேடுவர் மக்களிடையே போய் பழகினார். அவர்களோடையே வாழத் தொடங்கிவிட்டார். வேட்டையாடக்கூடியவர்கள், காட்டிலே விலங்குகளை மிருகங்களை வேட்டையாடக்கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார். சின்னஞ்சிறுவனாகவே அவர்களோடு போய் சேர்ந்து விட்டார். அவர்களும் தங்கள் பிள்ளையாகவே இவரை வளர்த்தார்கள். காலப்போக்கில் அவருக்கும் என்ன தொழில் வரும்? வேட்டையாடுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டார். இதற்கிடையில் இளைஞனாக வளர்ந்து வாழ்க்கையின் ஆரம்ப பருவத்தில், வாழ்க்கைக்குள்ளே நுழைய வேண்டிய பருவத்தில் இருந்த அவருக்கு அங்கேயே ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தார்கள். அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தினார். பிள்ளைகளும் பிறந்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த வேட்டை கூட்டத்தில் ஒரு தலைவன் போல 4-5 தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் போல இவரும் ஆகிவிட்டார். நிறைய வேட்டையாடுவார். காட்டுப்பகுதியில் வேட்டையாடியது மாத்திரம் அல்ல, காலப்போக்கில் வேறு வகையிலேயும் வருமானம் தேடுவது என்று பார்த்தார். அப்போது என்ன செய்தார்? காட்டுப்பகுதியில் யாராவது வழிப்போக்கர்கள் போவார்கள் இல்லையா? அப்படி போகக்கூடிய வழிப்போக்கர்களை நிறுத்தி மிரட்டி அச்சுறுத்தி அவர்களிடத்தில் கொள்ளையடிப்பார். சில சமயங்களில் கூட்டங்களாக இந்த வழிப்போக்கர்கள் போவார்கள். எங்கேயாவது யாத்திரை போகக்கூடியவர்கள், இல்லை ஒரு ஊரிலே திருமணம் நடந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு திரும்ப போகக்கூடியவர்கள், ஒரு ஊருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டு திரும்ப போகக்கூடிய பெரிய கல்யாண பார்ட்டி, இப்படியெல்லாம் கூட்டம் வந்தால் அவருக்கு கன சந்தோஷம். ஏனென்றால் நிறைய கொள்ளையடிக்கலாம். அவர்களிடத்தில் எப்படியும் நகை நட்டு கொஞ்சமாவது இருக்கும். எனவே நிறையவே அந்த பொருளை எல்லாம் எடுத்து விடலாம் என்று சந்தோஷப்படுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிப்பதில் திறமைசாலியாக மாறிவிட்டார். அப்படி திறமைசாலியாக மாறி அந்த பக்கத்தில் யார் போனாலும் அவர்களிடத்திலே இருந்து பணம், பொருள், தங்கம், ஆடைகள் இவற்றையெல்லாம் கொள்ளையடித்து விடுவார். ஒரு முறை அந்த வழியாக ரிஷிகள் சில பேர் வந்தார்கள். வந்த அந்த ரிஷிகள் இவர் இருக்கிற இடத்திற்கு வந்தவுடன் அவர்களிடத்திலேயும் ஏதாவது இருக்கிறதா என்று கொள்ளையடிப்பதற்கு பாய்ந்தார். அவர்கள் கையிலே சில மூட்டைகளை மாத்திரம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இருக்க போகிறது? அவர்களுடைய கமண்டலம், ஒரு சில ஆடைகள், துவைத்து துவைத்து உலர்த்தக்கூடிய அந்த ஆடைகள், அவற்றை ஒரு மூட்டையாக கட்டி, சொல்லப்போனால் பெரிய மூட்டை கூட அல்ல, முடிச்சு என்று சொல்கிற அளவுக்கு சின்ன மூட்டை, அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கொள்ளையடிப்பதற்கு எதிரில் போனார். ஊ என்று அவர்களை மிரட்டினார். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒடிசலாக அப்படியே வாடி போய் உடம்பு பெரிய பலசாலிகளாக இல்லாமல் இருந்தார்கள். இவர் என்ன நினைத்தார்? இப்படி ஒடிசலாக இருப்பவர்களை மிரட்டி விடலாம் என்று எண்ணி அவர்களை போய் மிரட்டினார். அவர்கள் தங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்பதையெல்லாம் பிரித்து காட்டிவிட்டு மெல்ல இவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்பா, உன்னை பார்த்து நாங்களெல்லாம் ஒன்றை கேட்க ஆசைப்படுகிறோம், கேட்கலாமா? இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. ஏன் ஆச்சரியம் என்றால், அவர்களை தான் மிரட்டி இருக்கிறோம்,
ஏதாவது வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று அடித்திருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் நம் மீது வெறுப்பு கொள்ளாமல் நம்மிடத்தில் நட்போடு பேசுகிறார்களே என்று ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கேயே காத்து கொண்டிருக்கிறோம். உன் முகத்தை பார்த்தால் நல்ல நெறியில் வந்தவன் போல தெரிகிறது. உன்னுடைய முகத்தை பார்த்தால் உன்னுடைய அகம் அவ்வளவு மோசமானது என்று தோன்றவில்லை. ஆனால் நீ செய்கிற தொழில் சரியாக இல்லை. உன் கையில் இருக்கிற ஆயுதங்கள் கூட அவ்வளவு சரியாக இல்லையே. நாங்கள் கேட்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறாயா? அதுதான் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டேனே, கேளுங்கள் என்று மிரட்டினார். ஏனென்றால் அடுத்த இடத்திற்கு போய் கொள்ளையடிக்க வேண்டுமே, அதற்காக. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கேயே காத்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறதோ அங்கே போ. நீ இவ்வளவு பாவம் செய்கிறாயே, எதற்காக நீ கொள்ளையடிக்கிறாய்? உன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு பணம் தர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதெல்லாம் பாவம் என்று நாங்கள் சொல்கிறோம். அவர்களுக்கு பணத்திலே பங்கு கொடுக்கிறாய், கொள்ளையடிக்கிற தங்கத்தில் பங்கு கொடுக்கிறாய். இப்போது போய் அவர்களிடத்திலே கேட்டுவிட்டு வா, நீ செய்கிற இந்த பாவத்தில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்களா? நீ பாவம் செய்துதான் பொருள் சேர்க்கிறாய். பொருளில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவர்களிடத்திலேயே மொத்தத்தையும் கூட கொடுத்து விடுகிறாய். ஆனால் இந்த பாவம், அதை செய்வதற்கு உன்னுடைய வழிமுறையாக இருக்கிற இந்த பாவம், இந்த பாவத்திலே அவர்களுக்கு பங்கு உண்டா? எடுத்துக்கொள்வார்களா? எவ்வளவு எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டுவிட்டு வா. இவர்கள் சொன்னது ஏதோ வித்தியாசமாக தெரிய நேரே தன்னுடைய வீட்டிற்கு போனார். மனைவி அப்போதுதான் சோறாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த மனைவி இடத்தில் கேட்டார், அதெப்படி நான் பாவத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியும்? என்னை வச்சு காப்பாத்துறது உன்னுடைய கடமை. அதுக்காகத்தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால நீ தான் கொண்டு வந்து கொட்டணும். கொட்டினா நான் ஆக்கி போடுவேன், இல்லைன்னா கிடையாது என்றார்கள் அவர்கள். வெளியிலே போயிருந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டே திரும்பி வந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்டார். அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் எப்படி அப்பா பாவத்திலே பங்கெடுத்து கொள்ள முடியும்? அவர்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை. அவர்களும் கூட வேட்டையாடுவதற்கு அப்போது ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு வளர்ந்தவர்கள்தான். இல்லை இல்லை, உங்களுக்காகத்தானே நான் இதையெல்லாம் செய்கிறேன். எனக்கு மாத்திரம் என்றால் ஒருவேளை சாப்பாடு போதுமே. எதற்காக? உங்களுக்கு நிறைய ஆடைகள் வேண்டும், நீங்கள் இங்கேயும் அங்கேயும் சுற்ற வேண்டும், வேலை செய்யாமல் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இதையெல்லாம் கொண்டு வருகிறேன். அது உன்னுடைய கடமை. எங்களை வைத்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அந்த கடமைக்காக நீ செய்கிறாயே தவிர எங்களுக்காக என்று நீ செய்வதாக சொல்வது தவறு. எங்களை காப்பாற்றவில்லை என்றால் அது உனக்கு பாவமாகி போகும். நீ எங்களை பாதுகாக்க வேண்டும், அதனாலே தானே பெற்றுக்கொண்டாய். எனவே அது உன்னுடைய கடமை என்று அவர்களும் மறுதளித்து விட்டு போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்படியே திரும்ப போனார். சொன்னபடிக்கு அந்த ரிஷிகள் அந்த இடத்திலேயே காத்து கொண்டிருந்தார்கள். போய் அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி, ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான், பாவத்தில் யாரும் பங்கெடுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு இதெல்லாம் பாவம் என்று புரிகிறது. இருந்தாலும் கூட குடும்பத்திற்காக செய்கிறோமே என்றுதான் நினைத்தேன். அதற்கு இந்த பாவம் சரிக்கட்டி போய்விடும், பாவம் இல்லாமல் போய்விடும் என்று எண்ணினேன். ஆனால் எனக்கு புரியவில்லையே என்றார். கவலைப்படாதே, இனிமேல் தெய்வத்தின் பெயரை சொல், நீ செய்த பாவங்களெல்லாம் தொலைந்து போகும் என்றார்கள். எனக்கு என்ன சொல்ல தெரியும் என்றார். அந்த ரிஷிகளில் ஒருவர் சிரித்துக்கொண்டே, அதோ பார், அதற்கு என்ன பெயர் என்று கேட்டார். ஒரு மரம் நின்றது. மரம் என்றார். இன்னொரு முறை சொல்லு. மரம் என்றார். கொஞ்சம் மாற்றி சொல். மரா என்று சொல் என்றார்கள். மரா என்றார். 2 முறை சொல். மரா மரா என்றார். புரிந்து விட்டதில்லையா? இங்கேயே உட்கார்ந்து மரா 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 என்றே சொல்லிக் கொண்டிரு. அது தன்னாலேயே கடவுள் திருநாமமாக, ராம நாமமாக மாறிவிடும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்கள்.
அன்றைக்கு தொடங்கி ராமநாமத்தை சொன்னவர். ரத்னாகரன் என்றும் ரிக்ஷன் என்றும் பெயர் பெற்றிருந்த வால்மீகி. காலப்போக்கில் அந்த முனிவர்கள் திரும்பி வந்தார்கள். ராம 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 என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தவரை சுற்றி அப்படியே புற்று கட்டியிருந்தது. வன்மீகம் என்று பெயர். புற்றுக்கு வடமொழியில் வன்மீகம் என்று பெயர். அந்த புற்றை களைந்து அதற்குள்ளே இருந்து ஒலிக்கிற ராமநாமம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தார்கள். அங்கே வன்மீகத்திலிருந்து தோன்றியவராக பழைய ரத்னாகரன் புதிய வால்மீகியாக உட்கார்ந்திருந்தார். பாவத்தில் யாரும் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள். எனவே நம்மால் முடிந்தவரை நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை, நல்ல விஷயங்களை செய்வது என்பதுதான் நமக்கு ரத்னாகரன் இல்லை வால்மீகி கற்றுக் கொடுக்கிற ஆன்மீகம். அந்த ஆன்மீக பாதையில் தொடர்ந்து செல்லலாம் வாருங்கள்.